வணக்கம். இன்னைக்கு நாம இண்டஸ்இண்ட் வங்கியோட லேட்டஸ்ட் நிதி நிலவரம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட அவங்களோட Q4 FY25 வருவாய் மாநாட்டு அழைப்பு விவரங்கள் இருக்கு. அதை வச்சுதான் இந்த உரையாடல். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். வங்கி என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்ணுது, அவங்க ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி, அப்புறம் ஒரு இன்வெஸ்டரா அவங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்க்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இண்டஸ்இண்ட் வங்கி Q4ல நஷ்டம் காட்டினாலும் மொத்த நிதி ஆண்டுல அதாவது FY25 முழுசும் ஒரு ரூபாய் 2575 கோடி லாபம் காட்டியிருக்காங்க. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இது கொஞ்சம் குழப்பமா தான் தெரியும். இதுக்கு முக்கிய காரணம் சில பெரிய ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா? என்ன மாதிரி? குறிப்பா சொல்லணும்னா, சில அக்கவுண்டிங் முறைகேடுகள் காரணமா அதர் இன்கம்ல ஒரு ரூபாய் 1960 கோடி ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? 1960 கோடியா? ஆமா. அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் வருமானத்துல ஒரு 423 கோடி. அது மட்டும் இல்லாம அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோல ஒரு 3509 கோடி நஷ்டம். அடேங்கப்பா. அதனால வட்டி வருமானத்திலையும் ஒரு 178 கோடி இழப்புன்னு காட்டியிருக்காங்க. ஓகே. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, FY26 ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி ஆரம்பிக்கணும் தான் இதெல்லாம் செஞ்சாங்களாம். அதாவது பழைய கணக்கு வழக்கெல்லாம் சரி செஞ்சுட்டு புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி. கிளீன் ஸ்லேட் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வெறும் கணக்கு வழக்கு சமாளிப்பா இல்ல வங்கியோட அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய உதவுமா? இந்த சவால்களுக்கு நடுவுல வங்கியோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு? சில முக்கியமான குறிகாட்டிகள், அதாவது கீ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. சொல்லுங்களேன். இப்போ மூலதன போதுமான விகிதம் CARRன்னு சொல்றோமே, அது 16.24% இருக்கு. இது பேங்கோட ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி. அது போதுமா? ஆமா, இது போதுமான அளவு தான். அப்புறம் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ PCR, அதாவது வராக்கடனுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்றது 70% இருக்கு. சரி. அப்புறம் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ LCR, குறுகிய கால பணத்தேமையை சமாளிக்க கையிருப்பு, அது Q4ல 118%. இதுவும் நல்ல நம்பர் தான். ஓகே. சரி செய்யப்பட்ட நிகர வட்டி வரம்பு, அதாவது NIM 3.47%. மொத்த டெபாசிட்ஸும் வருஷத்துக்கு 7% வளர்ந்து இப்போ ரூபாய் 4,10,862 கோடியா இருக்கு. ஓ, மார்ச் மாசத்துல சில பிரச்சனைகள் வந்ததா சொன்னாங்க இல்லையா? அதுக்கப்புறமும் டெபாசிட் ஸ்டேபிளா இருக்கா? ஆமா, அதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த சலசலப்புக்கு அப்புறமும் டெபாசிட்கள் நிலையா இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிர்வாக சிக்கல், மோசடி சந்தேகம்னு சொல்றீங்களே, அப்போ இந்த நம்பர்ஸை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது? வங்கியோட முக்கிய பிசினஸ் செக்மெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? குறிப்பா அந்த பாரத் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், BFIL நுண்கடன் பிரிவு. அல்ல கொதியேற்ற ஏற்றம் இருக்கு. வாகன கடன் பிரிவு, அதாவது வெஹிக்கிள் லோன்ஸ் 8% வளர்ந்து ரூபாய் 95,595 கோடியா இருக்கு. ஓகே, அது பரவாயில்ல. ஆனா நீங்க கேட்ட மாதிரி நுண்கடன் பிரிவு, அதாவது BFIL, அது 15% சுருங்கி இருக்கு. இப்போ ரூபாய் 38,169 கோடி தான் இருக்கு. 15% சுருக்கமா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ஒன்னு கடன் அழுத்தம் அதிகமாயிருக்கு. இன்னொன்னு முன்னாடி ரூபாய் 1,885 கோடி கடனை தப்பா வகைப்படுத்தினதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். ஐயையோ, தப்பா வகைப்படுத்தினாங்களா? ஆமா, அதனால அந்த போர்ட்ஃபோலியோ சைஸ் குறைஞ்சிருக்கு. அப்புறம் கார்ப்பரேட் கடன் அளவை இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது பணப்புழக்கத்தை மேனேஜ் பண்ணத்தான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுக்கடன் மாதிரி மத்த ரீட்டைல் லோன்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு. வீட்டுக்கடன் போன வருஷத்தை விட 151% அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ரூபாய் 4,491 கோடி. ஓ, 151%. இது பெரிய வளர்ச்சியாச்சே. அப்போ வங்கி கொஞ்சம் பாதுகாப்பான கடன்கள் பக்கம் போகுதோ? தெரியுது. அந்த நுண்கடன் கார்ப்பரேட் பிரச்சனைகளால இந்த மாதிரி பாதுகாப்பான அசெட்ஸ் பக்கம் கவனம் செலுத்தலாம். சரி, இப்போ அந்த கணக்கு முறைகேடு, ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட மோசடின்னு சொன்னீங்களே, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் இல்லையா? நிர்வாகம் எப்படி இந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர போறாங்க? புது தலைமை பத்தி என்ன நியூஸ்? கண்டிப்பா இது ரொம்ப சீரியஸான விஷயம்தான். நிர்வாக குழுவும் ஆளுகை, நெறிமுறைகள், வெளிப்படைத்தன்மை எல்லாத்தையும் பலப்படுத்துறோன்னு உறுதி சொல்லியிருக்காங்க. ஊழியர்கள் லெவல்ல மோசடி நடந்திருக்கலான்னு போர்டே சந்தேகப்படுது. CEO, டெப்யூட்டி CEO 2 பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சே. இப்போ புது CEO தேடுற வேலை இறுதி கட்டத்துல இருக்கான். ஜூன் 30, 2025க்குள்ள RBIக்கு உங்க பேரை ப்ரொபோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த தலைமை மாற்றம் சுமூகமா நடக்கணும் இல்லையா? அது வங்கிக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எதிர்காலத்துல வங்கி என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்காங்க? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? அவங்க சொல்றத வச்சு பார்த்தா முக்கியமா வீட்டு கடன் மாதிரி பாதுகாப்பான ரீட்டெயில், அப்புறம் MSME கடன்கள்ல கவனம் செலுத்துவாங்க. ஓகே.
கார்ப்பரேட் பேங்கிங்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. கிராமப்புறங்கள்ல பாரத் வங்கி சேவைகளை தொடர்ந்தாலும் அந்த நுண்கடன் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்கன்னு தெரியுது. ம். அப்புறம் INDI மாதிரி அவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள்ல முதலீடு செய்வாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு முதலீட்டாளரா நீங்க எதை முக்கியமா கவனிக்கணும்? இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வங்கியோட பிசினஸ் மாடல் மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம்? மாறா இது உள் மோசடி மற்றும் கட்டுப்பாடுகள்ல ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி. அதுதான் இங்க கோர் இஷ்யூ. ஓ, கண்ட்ரோல்ஸ் பிரச்சனை. ஆமா, வங்கியோட கேபிட்டல் லிக்விடிட்டி எல்லாம் பார்த்தா இந்த நிதி தாக்கங்களை தாங்குற அளவுக்கு வலுவாதான் தெரியுது. சரி. ஆனா நிர்வாகத்தோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. அதுதான் இப்போதைக்கு பெரிய சவால். உண்மைதான். புது CEO வர்றது, அப்புறம் உண்மையாவே ஆளுகையில கண்ட்ரோல்ஸ்ல ஒரு நீடித்த மாற்றம் வருதான்றத பார்க்கணும். அடுத்த சில குவார்ட்டர்ஸ்ல நுண்கடன் பிரிவு எப்படி இருக்கு, இந்த தலைமை மாற்றம் எப்படி போகுதுன்னு உன்னிப்பா கவனிக்கணும். ஆக மொத்தம் இண்டிசென்ட் வங்கி ஒரு பெரிய நிதி மற்றும் ஆளுகை சிக்கல்ல மாட்டியிருக்கிறது உண்மை. அத சரி செய்ய சில வெளிப்படையான ஸ்டெப்ஸ் எடுக்கறாங்க. நிதிநிலை மேலோட்டமா பார்க்க ஸ்டேபிளா தெரிஞ்சாலும் இந்த தலைமை மாற்றம், நுண்கடன் சவால்கள், அப்புறம் இழந்த நம்பிக்கையை திரும்ப எப்படி கொண்டு வராங்கன்றத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். நிச்சயமா அவங்க ஒரு தூய்மையான தொடக்கம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? இந்த கணக்கு சரி செய்தல்களும் நிர்வாக மாற்றங்களும் வெறும் மேக்கப் தானா, இல்ல வங்கியோட அடிப்படை கல்ச்சர்லயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பழக்க வழக்கங்கள்லயும் உண்மையாவே ஆழமான நீடித்த மாற்றங்களை கொண்டு வருமா? இதை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியம்.